லெட்டர் நம்மளே உட்கார்ந்து எழுதுவாங்க. எழுதி மெனக்கட்டி விடிய விடிய எழுதி ரிப்போர்ட் மட்டும் அங்க போனா லெட்டர் எழுதி நீங்க தானே. ஆமென் சொல்லுங்க. எழுதுற நாளை பார்க்க வச்சு நன்றின்னு சொல்லாம கையா பார்த்துட்டு நடக்குமா நடக்காதானா? என்னப்பா ராஜா. ஆமென் சொல்லுங்க. இந்த மலையிலே சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் வாயில உன் நாக்குல தான் அதிகாரத்தை வச்சிருக்க. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பாதி அப்பா போற ரிட்டர்ன் வருமா தெரியல. ஆமென் தானே. இந்த மலையிலே சொல்ற நாவில அதிகாரத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவர் நாவில அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். நாவில திட்டம் பண்ணினார். வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சத்தமா அலையிலே சொல்றோம். அதான் சொன்னார், யோபு உன் சகோதரனுக்காக வேண்டிக் கொண்டது அவன் வாழ்க்கையை முன்னிலைமையை காட்டி அவன் பின்னிலைமைக்கு ஆசீர்வாதத்தை தந்தது. ஒரே ஒரு நோக்கம், அவனுக்காக ஜெபிக்கல, அவன் குடும்பத்துக்காக ஜெபிக்கல, அவன் சன்னதிக்காக ஜெபிக்கல, மற்ற ரட்சிக்கப்படாத ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்காக ஜெபித்ததுனால அவனுடைய சிறை இருப்பை தேவன் மாற்றினார். அவன் முன் நிலைமை இருந்ததை காட்டின பின்னிலைமை அதை விட டெபிள் மடங்கு ஆசீர்வாதம் தந்த நோக்கம்